இன்றைக்கி நாம் ஒரு அழகான இயரிங் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இதை கிட்னி ஷேப்பில் இருக்கிறதுனால 28 கேஜி ஒயர். இது ஒரு 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். இந்த லீஃபு இது நிறைய கிடைக்கிது, நிறைய வெரைட்டியில் கிடைக்கிது. நான் இந்த மாதிரி லீஃப் எடுத்துருக்கிறேன். ஒரே கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், வெவ்வேறு கலர் மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த 15 சென்டிமீட்டர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, 28 கேஜி ஒயர். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக அதுக்குள்ளே ஒரு லீஃபை போட்டு நம்ம நல்லா இழுத்து சென்டரில் வச்சுக்கிறோம். சென்டரில் வச்சிட்டோம். ஒயர் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், ரொம்ப டைட்டாக இது பண்ண வேண்டிய இதெல்லாம். அடுத்த லீஃபை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு ஒயரில் ஒரு சைடு இந்த ஒயரை ரைட் டு லெஃப்ட் விட்டோம் அப்படின்னா அடுத்த சைடு அந்த எட்ஜு ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை லெஃப்ட் டு ரைட்டு. இந்த பீட்ஸ் ஒர்க்லாம் நம்ம அதிகமாக பண்ணுவோம். ஒரு பீட் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் இன்சர்ட் பண்ணுவோம். அதேமாரி தான் இந்த ஒயரை ரெண்டு சைடும் நம்ம எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட்டாக நம்ம இழுத்து விட்டுக்கிறோம். இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாகிக்கும். அதே மாதிரி இன்னொரு லீஃபு, அந்த லீஃபையும் எடுத்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். சேம் தான், செகண்ட் லீஃப் எப்படி இன்சர்ட் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ரெண்டு சைடும் அந்த ஒயரை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். இதில் எத்தனை லீஃப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 பெட்டல்ஸ் வர மாதிரி கூட போட்டுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம். நான் 3 பெட்டல் வர மாதிரி தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், அந்த லீவ்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நல்லாவே டைட் பண்ணிடணும். இந்த வயரை ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிவிட்டு சைடில் திரும்ப நம்ம ஒரு உள்ளே வாங்குகிறோம், வயரை உள்ளே எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டைட் ஆகும். கொஞ்சம் இது பண்ண பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வயரை எப்படி கொடுத்தோமோ அதேபடியே அந்த லீஃப்லையும் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே நம்ம உள்ளே கொடுத்து வாங்கும்போது நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாகிருக்கும். உங்களுக்கு இன்னுமே நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக இழுத்துட்டு பாருங்க, ரெண்டு சைடும் நான் ஷேக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நல்லா டைட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் அந்த வயரை ரெண்டு இதாகவே நீங்கள் ஒரு லூப் வர மாதிரி வச்சு ஹேங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு வயரையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம முறுக்கு செயின்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வரும். நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ண வேண்டியதுதான். முடியல அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட கட்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கொரடு டைப்பில் இருக்கும், அது கூட நம்ம வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இதை காட்டில் இன்னும் நல்லா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கட்ரு. இதை வச்சுட்டு பிடிச்சிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இல்லை வேறு எந்த டூல்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அதான். இப்போ ஒரு லூப் நம்ம இதில் ரெடி பண்ணுறோம். ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால ஒரு லூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுடலாம், கிட்னி ஹூக்கில். பாருங்கள், இது ரவுண்ட் நோஸ் ப்ளையர் ஒன்று இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா அந்த லூப் கரெக்டாக சேம் சைஸாக வந்துக்கும். அதுக்காக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு லாங்காக வேணும் அப்படின்னா மேலேயே நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப லாங்காக வேணாம், மீடியமாக போதும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அந்த ஹூக்குமே நல்லா லாங்காக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் நம்ம ஹேங் பண்ணிட வேண்டியதுதான். கிட்னி ஹூக் இருக்கு இல்லைங்களா, அதில்
அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு இருக்கும். நார்மலாக இருக்க சைடு நம்ம அப்படியே நம்ம காதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பாருங்கள் ஃப்ரண்டில் இருக்கும். அது இதை உள்ளே போட்டுட்டு அந்த பேக் சைடு அதை வந்து கொண்டு வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். பாருங்கள், ரெடி இன்னொன்று செஞ்சிட்டோம். அழகான இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். லீஃப் நான் சொன்னபடி உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. சேம் கலர்னாலும் ஓகே, இந்த மாதிரினாலும் ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க. தேங்க்யூ.